100 மேக்ஸில் 1.4ல் 11th சம் பார்க்குறோம். The distance S an object travels under the influence of gravity in time t. டைம் வந்து t சொல்லியிருக்காங்க. டைம் t செகண்ட் in given by st. the function ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? st equal to 1/2 gt square plus at plus b, where g is acceleration due to gravity. a, b were constant அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. Verify whether the function st is unknown function ஆன்னு சொல்லியிருக்காங்க ஆர் நாட்டான்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இதுதான் கொஸ்டின். நம்ம எல்லாம் இதை எழுதவே மாட்டோம். சும்மா போட்டு 1 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே கிடப்போம். ஆனால் எக்ஸாமில் போனால் மார்க் வராது. இந்த இடம் பாருங்கள், ஒன் ஃபங்க்ஷனாக ஆர் இல்லையா, நம்ம அதை மட்டும்தான் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன சம்மோ அதை போடணும். ஆனால் நாம் மேக்ஸிமம் என்ன பண்ணிடுறோம், இதில் 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம், 2ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம். எக்ஸாம் பேப்பர் திருத்துறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான மார்க் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சருக்கான மார்க் போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் என்னான்னு கண்டுபிடிக்கணும். ஒன் ஃபங்க்ஷன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏ வந்து பிக்கு அதாவது பியை விட சின்னதாக ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு அது ஒன் ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சம் போகலாம். ஃபஸ்ட்டு செகண்டு டீயை பொறுத்து தான் வந்து மாறி இருக்கு. சொல்யூஷன் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எஸ் 1 வந்து 1/2 g 1 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஏ 1 ப்ளஸ்ஸு பி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்திருக்கும். அப்போ 1/2 g a ப்ளஸ்ஸு பி, ஏ ப்ளஸ்ஸு பி. அடுத்தது டீக்கு வந்து 2ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எஸ் 2 1/2 g 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ 2 ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்போ என்ன வருது, 1/2 4g அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். 1 2 is 2 2 2s are 4 ப்ளஸ்ஸு 2a ப்ளஸ்ஸு b. ஓகேவா? என்ன ஆன்சரு, 2g ப்ளஸ்ஸு 2a ப்ளஸ்ஸு b. ஓகேங்களா? அடுத்தது t வந்து 3ன்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்போம். s வந்து 3 1/2 g 3 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஏ 3 ப்ளஸ்ஸு பி. ஓகேவா? அப்போ 1/2 9g அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்தது 3ஏன்னு வந்துடும், அடுத்தது பின்னு வந்துடும். ஓகே, இதோட நம்ம நிறுத்திக்குவோம். இப்போ வந்து ஏரோ டயக்ராம் போட்டு பார்ப்போம். இது வந்து பி ஏ, இது வந்து ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸு. நான் 1 2 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் பாருங்கள். இதில் ஒரு 1/2 g ப்ளஸ்ஸு ஏ ப்ளஸ்ஸு பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்தது g ஏ ப்ளஸ்ஸு பின்னு எழுதிக்கலாம். அடுத்தது g அதாவது 2g ப்ளஸ் 2a ப்ளஸ்ஸு b அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்தது வந்து 3g ப்ளஸ்ஸு 3a ப்ளஸ்ஸு b அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பியோட ஆன்சர்ஸ். இப்போது 1க்கு என்ன ஆன்சர் வந்திருக்குது பார்ப்போமா? 1க்கு ஃபஸ்ட் ஆன்சர் வந்திருக்கு. 2க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் ஆன்சராக வந்திருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஆன்சர் இல்லை. ஓகேவா? அதேமாதிரி லாஸ்ட் ஆன்சரும் இல்லை. அப்போது பி அதிகமாகி ஏவை விட பி வந்து அதிகமாகவோ ஆர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு என்ன ஃபங்க்ஷனு, ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இல்லை இப்படி எழுதலாம், ஒன் ஃபங்க்ஷன். தட் இஸ் ஆன்சர்.